அம்னர்களே, யெமெனில் ஹெமன் ஹூதிகள் படையணியை உளவு பார்ப்பதற்காக நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். சர்வதேச என்ஜிஓக்கள் ஊடாக அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி முக்கூட்டு வடிவத்தில் சவுதியை தளமாக கொண்டு மிகப்பெரிய ராடரை பொருத்தி மிகப்பெரிய கருவிகள் மூலமாகவும் நவீன வழிகள் மூலமாகவும் யெமெனுக்குள் மிக அதிகளவான உளவு வேலைகளில் அங்குள்ளவர்களும் வெளிநபர்களும் பார்த்து வருகின்றார்கள். இப்பொழுது ஒரு இளம் புகைப்பட கலைஞர் ஒருவர் பிடிபட்டிருக்கின்றார். அவர் யெமெனுக்கு உள்ளிருந்து இளம் பெண்களை பயன்படுத்துகின்றார். பாலங்கள், பொது இடங்கள், விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் மறைமுக கேமராக்கள், அது என்ன பாவிகளா, மறைமுக கேமராக்கள், வாய்ஸ் ரெக்கார்டிங், இப்படி ஏராளமான கருவிகள் பொருத்தப்பட்டதாக யெமென் படையால் தற்போது வெளியிடப்பட்ட செய்தியின் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது பாலங்கள், பிரிட்ஜ்கள், பாலங்கள் மற்றும் எல்லா இடங்களிலும் நவீன ரக வீடியோ கேமராக்கள் பொருத்தப்பட்டு அது மொசாட் CIA சவுதியில் இயங்கு மொசாட் CIA உளவு தாபனங்களுக்கு நேரடி கனெக்ஷன் கொடுத்து இந்த ஹூதிகளின் நடமாட்டங்கள், அவர்களின் அசைவுகள் அத்தனையும் கண்காணிக்கும் அளவுக்கு அது பொருத்தப்பட்டதாகவே இன்றைய மிகப்பெரிய ஒரு உலகம் அதிரும் செய்தியாக அந்த செய்தி வெளியாயிருக்கின்றது. உளவாளிற பேரு ஹூடா அலி. யெமெனை குறிவைக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி உளவு மைய வலையமைப்பில் இளம் புகைப்பட கலைஞர் ஒருவர் இருக்கப்பட்டு அமெரிக்கா சியோனிஸ்ட் அமைப்பு மற்றும் சவுதி உளவுத்துறையுடன் தொடர்புடைய உளவு வலையமைப்பின் ஒரு பகுதியாக சமீபத்தில் கைது செய்யப்பட்ட உளவாளி ஹூடா அலியின் கதை இன்று யெமெனில் பெரும் கதையாக விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. யெமென் மக்களை, குறிப்பாக இளம் பெண்களை உளவு பார்க்க சிக்க வைக்க துறைகள் பயன்படுத்தும் பொதுவான முறைகளில் ஒன்றை அவர் செய்திருக்கின்றார். அமெரிக்கா சியோனிஸ்ட் அமைப்பு மற்றும் சவுதி உளவுத்துறையுடன் இணைக்கப்பட்ட உளவு வலையமைப்பின் ஒரு பகுதியாக சமீபத்தில் கைது செய்யப்பட்ட உளவாளி ஹூடா அலியின் கதை வருகின்றது. துறைகள் யெமென் மக்களை, குறிப்பாக இளம் பெண்களைத்தான் இந்த உளவு வேலைகளை பயன்படுத்தி இருக்கின்றானாம். 2020 ஆண்டு 22 வயதான உயர்நிலை பள்ளி பட்டதாரியான ஹூடா அலை ஆரம்பத்தில் உளவு வேலைகளில் ஈடுபடும் எண்ணம் கொண்டிருக்கவில்லை என்றும், புகைப்படம் எடுத்தல் மற்றும் கிராபிக்ஸ் படிப்புகளை முடித்த பிறகு திருமண புகைப்பட கலையில் பணியாற்றினார். 2022 ஆண்டில் பிற்பகுதியில் டாக்ஸி சேவைகளை வழங்கும் போது உளவாளி நாசர் அல் ஜீபாவை சந்தித்தார். அல் ஜீபா பின்னர் அவளை ஒத்துழைக்க வலியுறுத்தினார். யெமெனுக்கு எதிரான உளவு நடவடிக்கைகளில் அவர் இருந்தார். அவரது வாக்குமூலங்களின்படி சனாவில் உள்ள அத்தான் மற்றும் சனா விமான நிலையம் உள்ளிட்ட பல முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை நிறுவுவதில் ஹூடா பங்கேற்றார். பாதுகாப்பு சோதனை சாவடிகள் வழியாக ரகசியமாக செல்ல அல் சீபாவுக்கு உதவினார் அல்லது அவரது காரில் ஒரு குடும்ப உறுப்பினராக பாதுகாப்பு அளித்தார். தனியார் வீடுகள், பாலங்கள், மருத்துவமனைகள் மற்றும் வாகனங்கள் உட்பட பல இடங்களில் கேட்கும் மற்றும் கண்காணிக்கும் சாதனங்களை நிறுவ அவர் உதவினார். ரெக்கார்டிங் அண்ட் விசன் என்று சொல்லப்படுகிறார். எடுத்துக்காட்டாக ஹூஹா என்ற தனிநபருக்கு சொந்தமான சாம்பல் நிற காரின் கீழ் ஒரு சாதனத்தை வைத்திருந்தாராம். விமான நிலைய ஊழியர்களான அல் ஜீபாவின் தொடர்புகளையும் ஹூடா எளிதாக்கினார். விமான நிலையத்தில் 2 சாதனங்களை வைக்க உதவிய ஒரு பொறியியலாளர் உட்பட உளவு சாதனங்களில் சிறிய கேமராக்கள், கேட்கும் சாதனங்கள் மற்றும் அல் ஜீபாவின் காரில் பொருத்தப்பட்ட காட்சி கண்காணிப்பு அமைப்புகள் ஆகியவை அடங்கும். அவை இலக்குகளை கண்காணிக்கவும் கூகுள் மேப்ஸ் போன்ற நிலையான வரைபடங்களை கிடைக்காத உளவுத்துறையை வெளியிடவும் GPS கூட பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஹூடா அலி மற்ற இளம் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்கவும், உளவாளிகள் மற்றும் துறைகளால் அமைக்கப்பட்ட பொறிகளில் விழுவதை தவிர்க்கவும், சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு நடவடிக்கையும் உடனடியாக பாதுகாப்பு படைகளுக்கு தெரிவிக்கவும், வெளிநாட்டு உளவுத்துறை நடவடிக்கைகளுக்கு எதிராக விழிப்புடன் இருப்பதன் முக்கியத்துவத்தையும் அவள் வலியுறுத்தி இருக்கின்றார். அவர்களின் சதி தோல்வியடையும் நடவடிக்கை சமீபத்திய ஆண்டுகளில் யெமெனின் மிக முக்கியமான எதிர் புலனாய்வு சாதனைகளில் ஒன்றாகும். இது அமெரிக்க மத்திய புலனாய்வு CIA மற்றும் இஸ்ரேலிய மொசாட் உளவுத்துறை போன்ற மற்றும் சவுதி உளவுத்துறை இடையே நேரடி ஒருங்கிணைப்பின் கீழ் செயல்பட்டதாக கூறப்படும் ஆழமான பதிக்கப்பட்ட உளவு வலையமைப்பை அம்பலப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
யெமனின் பாதுகாப்பு, தகவல் தொடர்பு மற்றும் எரிசக்தி துறைகள் பற்றிய மூலோபாய தகவல்களை சேகரிப்பதற்கும் ஊடகங்கள் மற்றும் ஆட்சேர்ப்பு வழிகள் மூலம் உள் விவகாரங்கள் செல்வாக்கு செலுத்துவதற்கும் இந்த நெட்வொர்க் கட்டமைக்கப்பட்டதாக பாதுகாப்பு விசாரணைகள் வெளிப்படுத்தின. யெமனை உள்ளிருந்து பலவீனப்படுத்தவும் பிராந்தியத்தில் அமெரிக்க சியோனிஸ்ட் சவுதி கூட்டணியின் புவிசார் அரசியல் நலன்களுக்கு சேவை செய்யவும் முயற்சிக்கும் நீண்டகால வெளிநாட்டு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கையை அதிகாரிகள் விவரித்தனர். அமெரிக்க, இஸ்ரேலிய, சவுதி நெட்வொர்க்குடன் தொடர்புடைய உளவாளி பரிமாற்றங்களை கையாளுதல், வாகனங்களை பதிவு செய்தல் மற்றும் துரகி அல் ஜீபாவை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டார். யெமன், அமெரிக்கா, சியோனிஸ்ட் அமைப்பு மற்றும் சவுதி உளவுத்துறை ஆகியவற்றால் ஒருங்கிணைக்கப்பட்ட வெளிநாட்டு உளவு வலையமைப்புடன் தொடர்புடைய உளவாளி பக்கில் அப்துல்லா முகமதுவின் புதிய வாக்குமூலங்களை யெமனின் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த வலையமைப்பின் பரந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருந்த அவரது நடவடிக்கைகள் எதிரிக்கு நேரடியாக சேவை செய்ததாகவும் யெமனின் தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்தியதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். அமைச்சகத்தின்படி பக்கிலின் பணிகளில் நிதி பரிமாற்றங்களை பெறுதல், மூத்த துரோகி நாசர் அல் ஜிவாவுக்காக அவரது பெயரில் வாகனங்களை வாங்குதல் மற்றும் பதிவு செய்தல் மற்றும் அல் ஜிவாவை சனாவில் இருந்து டைல்ஸுக்கு கடத்துவதை எளிதாக்குதல் ஆகியவை அடங்கும். கடத்தல் நடவடிக்கையை முடித்துவிட்டு சனாவுக்கு திரும்பிய போது பக்கில் கைது செய்யப்பட்டார். அவர்களின் சதி தோல்வியடையும் நடவடிக்கை சமீபத்திய ஆண்டுகளில் யெமனின் மிக முக்கியமான எதிர் உளவுத்துறை சாதனைகள் ஒன்றாகும். இது அமெரிக்க CIA, இஸ்ரேலிய மொசாட் உளவுத்துறை மற்றும் சவுதி உளவுத்துறை ஆகியவற்றுக்கு இடையான நேரடி ஒரு ஒருங்கிணைப்பின் கீழ் செயல்பட்டதாக கூறப்படும் ஆழமாக பதிக்கப்பட்ட உளவு வலையமைப்பை அம்பலப்படுத்துகிறது. பாதுகாப்பு விசாரணைகளில் இந்த வலையமைப்பு யெமனின் பாதுகாப்பு, தகவல் தொடர்பு மற்றும் எரிசக்தி துறைகள் பற்றிய மூலோபாய தகவல்களை சேகரிப்பதற்கும் ஊடகங்கள் மற்றும் ஆட்சேர்ப்பு வழிகள் மூலம் உள் விவகாரங்களில் செல்வாக்கு செலுத்துவதற்கும் கட்டமைக்கப்பட்டதாக தெரிய வந்தது. யெமனை உள்ளிருந்து பலவீனப்படுத்தவும் பிராந்தியத்தில் அமெரிக்க, சியோனிஸ்ட் சவுதி கூட்டணியின் புவிசார் அரசியல் நலன்களுக்கு சேவை செய்யவும் நீண்டகால வெளிநாட்டு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அதிகாரிகள் விவரித்தனர். ஆக தற்பொழுது வரையும் யெமனுக்குள் மிக அதிகமான களையெடுப்பு, எனது துறைகளை நீக்குதல், துறைகளை அடையாளம் காணுதல், ஸ்பைஸ்களை இனம் காணுதல் போன்ற நடவடிக்கைகளை யெமனுக்குள் ஹூதிகள் துரிதமாக அமல்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் பெருமளவு இவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். அதன் பிற்பாக அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான மரண தண்டனை வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அரிதென்றும் சொல்லப்படுகின்றது. ஆக இப்பொழுது யெமனில் மிக அதிகமான களையெடுப்பு ஈரானின் ஆலோசனையின் பேரில் அதிகமாக இந்த என்ஜிஓக்கு நாம சொல்லியிருக்கிறோம் இல்ல, யுனிசெஃப் கூடுதலான யுனிசெஃப்லாம் மிக கூடுதலா இருக்கிறாங்களாம். அதாவது இன்டர்நேஷனல் ஃபுட் ப்ரோக்ராம் போன்ற பல என்ஜிஓ அமைப்புகளில் இவர்கள் இருப்பதாக இதுவரைக்கும் அங்கே ஒரு 50-70க்கு மேற்பட்ட உள்ளூர் வெளிநாட்டு நிறுவனர்கள் அல்லது இந்த என்ஜிஓக்களில் கடமையாற்றிய ஊழியர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றங்களில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் அவர்கள் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். அது குயிக் கோர்ட்ஸ், இந்த துரித நீதிமன்றங்கள் மூலமாக செயல்பட்டு வருகின்றது. ஆக மிக விரைவில் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே நான் பார்க்கின்றேன். ஆனாலும் இந்த உளவு முகவர்களை நீக்கும் படையானி தற்பொழுது யெமனுக்குள் மிக அதிகமாக இருந்து. நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்பு மற்றும் ஒரு காணொளியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.